சமீப காலத்துல தமிழ்நாட்டுல சிவனை உரிமை கொண்டாடி சாதிகளுக்குள்ள போட்டி நடந்துட்டு இருக்கு. சிவன் உங்க சாதி இல்லை எங்க சாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. சிவன் ஆதி காலத்துல இருந்து சிவனுக்கு ஒரு ஆதி பெயர் பறை என்கிற பெயர் இருக்கு. பறை அப்படிங்கிற பெயர் இருக்கு. பறை, பறைச்சி, பறையன், எதை சொன்னாலும் அது சிவனை குறிக்கக்கூடிய சொல்லு. இப்ப சிவன்னா என்ன அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க, சிவன்னா ஒரு மனிதன் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே சிவன் ஒரு மனிதனா அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். முதல்ல இந்த தமிழ்நாட்டுல இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க, யாரு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க, சிவன் பல்லர் தான், பறையர் இல்ல, பறையர் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு புதிய தலைமுறைகள் இப்போ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வழியில இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த பறையர் பல்லர் அப்படிங்கிறது யாரு? பறையர் வாழ்ற பகுதியை பறைச்சேரின்னும், பல்லர் வாழக்கூடிய பகுதியை பச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை மாவட்டத்துல இன்னும் எல்லா இடங்கள்லயுமே சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. இதற்கு தமிழ்ல அர்த்தம் என்ன, இலக்கணப்படி இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பறை அப்படின்னாக்க மேலே, உயரே, பரம்பில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தப்படும். பறை அப்படின்னா உயரமான, மேடான அப்படின்னு அர்த்தம். பறக்குடின்னா மேட்டுக்குடின்னு அர்த்தம். ஆரம்பத்துல மலைகள்ல மனிதன் வாழ்ந்தான். மலைக்கு பேரு வரை, பாறை, இந்த மாதிரிலாம் பெயர் இருக்கு. பரங்கி அப்படிங்கிற பெயர்லாம் இருக்கு. அப்போ இந்த பறை அப்படிங்கிறது சூரியனுக்கும், பார் அப்படிங்கிறது இந்த பூமிக்குமான ஒரு உச்சரிப்பை ஆதி மனிதர்கள் கொடுத்திருக்கிறாங்க. சூரியனை பறையின்னும், சந்திரனை பிறையின்னும், இந்த பூமிய பார்வதின்னு சொன்னாங்க. பார் அப்படின்னா உலகம், எல்லாருக்கும் தெரியும். பார்வதி அப்படின்னா இந்த பூமியை பெண்ணாக உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. பார்வதினா யாரு? இந்த பூமாதேவி. பறைன்னா சூரியன், பறைச்சின்னாலும் சூரியன் தான். பற அச்சி, பரத்தில் இருக்கக்கூடிய அச்சி அப்படின்னு அர்த்தம். அதுவும் சூரியனை தான் குறிக்கும். பறையன் அப்படின்னாலும் சூரியனை தான் குறிக்கும். அது ஆணாக சொல்லக்கூடியது. நம்ம சேனலுக்கான பெயரை பார்த்தீங்கன்னா பறச்சிவன் இருக்கும். பறச்சிவன் அப்படின்னாக்க பரத்தில் இருக்கக்கூடிய சிவன். பறச்சி அப்படின்னா பரத்தில் இருக்கக்கூடிய அச்சி. பரத்தில் இருக்கக்கூடிய அச்சி அப்படின்னாக்க அது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. பரச்சிவனின்னு சொல்லலாம். பரச்சிவனின்னா பரத்தில் இருக்கக்கூடிய சிவனி, அதாவது சூரியனை பெண்ணாக பார்த்தால் பரச்சிவனி என்று சொல்லலாம். ஆணாக பார்த்தால் பரச்சிவன் என்று சொல்லலாம். இப்போ இது ரெண்டையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னா பறச்சின்னு சொல்லலாம். பறச்சி அப்படின்னு இன்றைக்கு பறையர் குல பெண்களை தான் சொல்றாங்க. குடும்ப பெண்களை, பறையர் குலத்து குடும்ப தலைவிய பறச்சின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஆதி மனிதர்கள் பறையர்கள். அந்த பறையர்கள்ல ஆதியில தலைமை தாங்கினது பெண்ணு தான். ஆதி மனிதர்கள் பறையர்கள். அந்த பறையர்கள்ல தலைமை தாங்கினது பெண்ணு. அதான் சக்தி முதல்ல அப்படிம்பாங்க. அந்த சூரியனை முதல்ல பெண்ணாக பார்த்தாங்க, சக்தியா பார்த்தாங்க. பிறகு ஆணாக பார்த்தாங்க. ஆணாதிக்கம் வளர்ந்த பிறகு சூரியனை ஆணாக பார்த்தாங்க. அப்போ பறையன்னு சொன்னாங்க. இப்போ பறைச்சின்னா என்ன அர்த்தம்? பரத்தில் இருக்கக்கூடிய அச்சி. அது அது என்ன? அது சூரியன். பரச்சிவனி அப்படின்னா பரத்தில் இருக்கக்கூடிய சக்தி, பராசக்தி, பரச்சிவனி, செந்நிறத்தாள் அப்படின்னு அர்த்தம். பரச்சிவன் அப்படின்னா காலையில உதிக்கக்கூடிய சூரியன். உதிக்கின்ற நேரத்துல அவன் செம்பறையனா இருக்கான், சிவப்பு நிறத்துல இருக்கான். அதனால செம்பறையன் சொல்லுவாங்க. பறையன் அப்படின்னா, பறை அப்படின்னா வட்ட வடிவமான, வட்டம் அப்படின்னு அர்த்தம். அப்போ முதலாக இந்த மானிட குலம் ஒரு வட்ட வடிவத்தை, முழுமையான வட்ட வடிவத்தை பார்த்திருக்காங்க அப்படின்னாக்க அது சூரியனை தான் ஒரு முழுமையான துல்லியமான வட்ட வடிவத்தை கண்டிருக்கிறார்கள். அதனாலதான்
வந்து சூரியனை பறைன்னு சொன்னாங்க. சந்திரனை ஏன் பறைன்னு சொல்லல அப்படின்னா, அது பிறல் வட்டம். அது வந்து வட்ட நிலையில நிலையாக இருப்பதில்லை. அதனாலதான் அது பிறை அப்படின்னாங்க. முதலில் வருவது பறை, பிறகு வருவது பிறை, பின் வருவது பிறை. அது பிறல் வட்டம் அப்படிங்கிறதுனால அதை பறைன்னு சொல்லல. இப்ப பறை என்பது சூரிய குடும்ப தலைவனான தலைவியான சக்தி சிவன் அப்படிங்கிறது தான் இந்த இதனுடைய விளக்கம். இப்போ சிவன் அப்படின்னா ஏன் சொல்றோம் அப்படின்னா, சிவ கதிர்கள், சிவப்பு கதிர்களை வந்து அவன் காலையில எழுகின்ற போது, செம்பரையனாக எழுகின்ற போது சிவப்பு நிற கதிர்களை பாய்ச்சுகிறான். அதுதான் உயிர்கள் வாழ்வதற்கு ஒரு சாதகமான ஒரு ஒன்று. அந்த செந்நிற கதிர்களை வாங்கித்தான் உயிர்கள் தலைக்குது, பயிர்கள் தலைக்குது. இது வந்து விஞ்ஞான ரீதியான உண்மை. இப்போ மேல போக 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 வெண்ணிறத்துக்கு மாறிடுது, வெண்பறையன் ஆகிறது, அது வெண்பறை ஆகிறது. அதான் வெற்பறையன் அப்படிம்பாங்க. வெற்பறையன்னாலும் வெண்பறையன்னாலும் ஒண்ணுதான். மேல போய் உச்சியில இருக்கும்போது சூரியனுக்கு வெண்பறையன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல திரும்ப இறங்கி அது குதிக்கிற நேரத்துல உதிக்கிற போதும் குதிக்கிற போதும், அதாவது எழுகின்ற போதும் மறைகின்ற போதும் செந்நிறத்துல இருக்குது, செம்பறையனாக அது இருக்குது. சாயங்காலமும் சூரியனுடைய அந்த கதிர்களை வாங்குறது நமக்கு நன்மை தரக்கூடியது. இப்போ இந்த சூரியன் ஒரு சாதிக்கு சொந்தமானதா? இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்களே சொல்லுங்க. சிவன் அப்படிங்கிறது, ஆதி சிவன் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்றுதான். அது சூரியனை குறித்த சொல்லுதான். இந்த சூரியனை இந்த உலகத்துல இன்னாருக்கு சொந்தம் அன்னாருக்கு சொந்தம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா ஏன் இந்த ஒரு வழக்கு பறையன் அப்படின்னு இந்த சூரியனை சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னாக்க, இவர்கள் ஆதி மனிதர்கள் என்பதற்கு அதுவே சாட்சி. எது சாட்சி? இந்த பறையர்கள் என்று என்று இன்று சொல்லப்படக்கூடிய இந்த மாந்தர்கள் ஆதி மனிதர்கள், பரம்பில் வாழ்ந்தவர்கள். ஏன்னா இந்த மனித குலம் என்பது பரம்புல தான் முதலாக உருவாகி வளர்கிறது. அவங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்லை. முதலாக அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கிருந்து நகர ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல, ஏன்னா அங்கதான் வந்து மரம் செடிகள் கொடிகள்லாம் இல்லை, வெறும் பாறை காடுகள் தான் இருக்கும், பாறை குகைகள். அதுல வந்து இவங்க ஈஸியா தப்பிச்சுக்கலாம், எந்த மிருகங்கள்ட்ட இருந்தும் ஓடி தப்பிச்சுக்கலாம். அப்படிதான் இவங்க ஜென்ரேட் ஆகி வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வராங்க. அதே பறையர்கள் தான் கீழே இறங்கி வந்து கொஞ்சம் நாலேஜ் வந்த உடனே இவங்க கற்களையும் இந்த மரங்களையும் கையில கிடைக்கிறதெல்லாம் இவங்க பயன்படுத்தி வேட்டையாடக்கூடிய திறன் பெறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் பெறாங்க, கீழே வர்றாங்க. அப்போ காடுகள், முல்லை நில காடுகள்ல இவங்க வந்து நாயை வசப்படுத்துறாங்க. அதுக்கு பேர் பறை நாய். நாயை தன்னோட சேர்த்துக்கிறாங்க. முதலாக இந்த பறையர்கள் நாயை தன்னோடு இணைத்து கொள்கிறார்கள். தன்னுடைய வாழ்வியலோடு இந்த நாயை இணைச்சுக்கிறாங்க. பறையர்களோட நாய் அப்படிங்கிறதுனாலதான் அதுக்கு பேரு பறை நாய். இப்போ இந்த பரியரும் பெருமாள் அப்படிங்கிற திரைப்படத்துல பரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரியன் கிடையாது, அது பறையன். பறையா டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க, பறையா டாக்னாக்கா இந்த நாய் தான் வரும். அதாவது நாட்டு நாய்கள் வந்து வரும் நமக்கு. அப்ப இந்த பறை நாய் தான் வந்து மனிதனோட முதலாக இணைந்த ஒரு உயிர். அதுக்கு அடுத்துதான் மாட்டையும் ஆட்டையும் இவங்க தன்னோட சேர்த்துக்கிறாங்க. அதை வளர்த்து அதால வாழ்க்கை ஏற்படுத்தி அப்படி ஒரு நாகரிகம் தொடங்குது. அது பின்னாடி அந்த ஆடு மாடுகளோட கீழே இறங்கி வராங்க. கீழே சமவெளி பகுதிகளுக்கு வராங்க. காடு புதர்கள் நிறைந்த அந்த பகுதிகள் மிக ஆபத்தான பகுதிகளா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் வந்து இவர்கள் நவீன யுக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்கிறாங்க. பிறகு அங்க வந்து வேட்டையாடுறாங்க. அந்த இடத்துல சர்வை பண்ணக்கூடிய ஒரு தகுதி பெறுறாங்க. அப்புறம் காட்டை அழிச்சு வந்து இவங்க தன்னுடைய குடியிருப்புகளை ஏற்படுத்துறாங்க. பிற்காலத்துல விளைநிலங்களை ஏற்படுத்துறாங்க. நாகரிகங்கள் உருவாகுது. நாகரிகங்கள் மலையிலே உருவாகுதுன்னு வைங்களேன். உருவாகி அப்படியே கீழே வராங்க. அது பெருகிக்கிட்டே போகுது. இந்த
இந்த மக்கள் மலையில வாழக்கூடிய காலத்துல இவர்களுக்கு அங்கேயே வந்து இவர்களுடைய நாகரிகம் பெருகிவிட்டது. நாகரிகம் என்றால் நாகர்களுடைய வாழ்வியல் முறை. இந்த நாகர்கள் யாரு? இப்ப நாக பாம்பை கழுத்துல போட்டு அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக காட்டப்படுபவன், சிவனுடைய அவதாரமாக காட்டப்படுபவன் யாரு? மலைச்சித்தன். மலைச்சித்தன் சிவன், அவனுக்கும் பேரும் சிவன் தான். ஆதிசிவன் யாரு? சூரியன். அவன் வழியில இந்த பரம்புல வாழ்ந்த பரச்சித்தன் இவனும் சிவன் தான். இவனை வந்து அந்த சூரியனே இந்த மக்களுக்கு தலைமை ஏற்பதற்காக பிறந்து வந்திருக்கான், இந்த மக்களுக்கு வாழ வழி காட்டுவதற்காக பிறந்து வந்திருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர்கள் இருந்ததனால் அவனை வந்து பறையன்னாங்க. பறையன்னா யாரு? சூரியன். அந்த சூரியனையே இவனாக கண்டார்கள். அந்த சூரியன் பிறந்து வந்திருக்கான் நமக்கு வழிகாட்டுறதுக்கு, அவனும் இவனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க இந்த மக்கள். அடுத்தபடியா அவனுடைய மறைவுக்கு பிறகு அந்த சூரியன்ட்டு அவன் போயிட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை. அதுக்கப்புறம் எல்லாருமே அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இறைவனால உற்பத்தி பண்ணப்படக்கூடியவங்க அவன்ட்டு ஈசன்ட்டு போறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த உலகம் முழுக்க முழுக்க இருக்கு. இந்த இந்த சிவன் யாரு? ஈசன். ஈசன்னு சொல்லுவாங்க. ஈசன் யாரு? ஈசானத்திலிருந்து எழுபவன், செம்பரையன். ஈசானத்திலிருந்து அப்படின்னாக்கா கிழக்கு திசையிலிருந்து எழக்கூடியவன். ஈசானம்னா பறைமொழியில கிழக்கு திசைன்னு அர்த்தம். ஆதி பறைமொழியில ஈசானம்னா கிழக்கு திசை. எப்படி ஈசானம்? ஈசன் வரும் திசை, ஈசன் எழும் திசை, அதனால அது ஈசானம். ஈசானத்துல இருந்து வர்றவன் யாரு? ஈசன். அவன் யாரு? ஈசன் ஏன் வந்து அவனுக்கு பேர் கொடுத்தாங்க? அவன் ஈபவன், ஒளி பாய்ச்சி நமக்கு வழிகாட்டி நம்மளை வேட்டையாட வச்சு நமக்கு உணவு தரக்கூடியவன் அப்படின்னு அவனை நம்பினாங்க. அதனாலதான் அவனை ஈசன்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஈசன் யாரு? பறையன். அவன் யாரு? சூரியன் தான், வேற யாரும் கிடையாது. இங்க உள்ள மனிதர்களுக்கு கிடையாது. இந்த ஆதி பறையர்கள் வந்து மலையில உற்பத்தி ஆனவங்க. இவங்க மலையிலே மொழி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தென் தமிழ்நாட்டுல வழங்கக்கூடிய இந்த சாஸ்தான்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கு சாஸ்தான்னு சொல்றாங்க, அன்றைக்கு நான் சின்ன வயசுல கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சாத்தாங்கோயிலுக்கு போறோம் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். நாங்க நாளைக்கு சாத்தாங்கோயிலுக்கு போறோம், உத்திர நட்சத்திரம், உத்தரத்துக்கு பங்குனி உத்தரத்துக்கு நாங்க சாத்தாங்கோயிலுக்கு போறோம்னு தான் சொல்லுவோம். இந்த சாத்தான் அப்படிங்கிறது மருவின்று சாஸ்தா அப்படிங்கிறது ஆயிட்டு. முன்னாடி யாருமே கிராமப்புறங்கள்ல சாஸ்தான்னு சொன்னதே கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே சாஸ்தான்னு சொன்னது கிடையாது. சாத்தாங்கோயில் தான் சொன்னாங்க. இந்த சாத்தான் எங்க இருந்து வருது அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் மூல சாஸ்தா அப்படிங்கிறது மலையில தான் இருக்கும். ஐயன், ஐயனார். இப்போ வந்து ஐயன் அப்படின்னா யாரு? சிவன் தான். இந்த 5 அங்கத்துக்கு விண்மண் நெருப்பு நீர் காற்று, இந்த 5 அங்கத்தோட மொத்த உருவம் தான் வந்து சிவனாக கருதுனாங்க. அதனுடைய முகமாகத்தான் சூரியனை கருதுனாங்க. அப்ப இந்த சிவன் அவன் தான் ஐயன், தலைவன், சூரிய குடும்பத்தின் தலைவன். அவன் பிறந்து வந்து இங்க மக்களுக்கு வழிகாட்டினதுனால, மலை மக்களுக்கு வழிகாட்டினதுனால மக்கள் தலைவன். அப்ப இவங்க இருவரும் தலைவர்கள். இந்த தலைமை பண்பு உள்ளவங்களை தான் வந்து ஐயன்னு சொல்லுவாங்க, பறையன்னு சொல்லுவாங்க. பறையன்னா தலைவன். இப்போ ஒரு பறை குடும்பத்துல வந்து எல்லாரும் பறையனா அப்படின்னா இல்ல. இளைஞர்கள், கல்யாணம் முடிக்காதவங்க யாருமே பறையர்கள் கிடையாது. கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு குடும்பத்துக்கு தலைமை ஏற்கும் போது தான் அவன் பறையன் ஆகிறான். ஒரு ஊருக்கு தலைமை ஏற்கும் போதுதான் அவன் ஊர் பறையன் ஆகிறான். இப்போ இந்த பறையன் அப்படிங்கிறது வந்து சிவனை குறிக்கக்கூடியது. சிவன் தலைவன், சூரிய குடும்பத்துக்கு தலைவன். இந்த 8 கோலம் அவனை சுத்திக்கிட்டு இருக்கு. பறை, பிறை, பாறை, ராகு, புதன், சுக்கிரன், கேது, சனி, செவ்வாய். இந்த 9 கோலங்கள்ல இந்த சூரியனை தவிர்த்து, இந்த பறையனை தவிர்த்து மற்ற 8 கோலங்களும் இந்த பறையனை சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பறையன் பறைச்சின்னு சொல்லலாம், பறையன்னு சொல்லலாம். இது வந்து எப்படின்னா அச்சியாக மத்தியில இருந்து எல்லாத்தையும் தாங்கிறதாக இது அமையப்பட்டிருக்கிறது. இது பஞ்சமர்களுடைய ஒரு கண்டுபிடிப்பு.
பரபஞ்சமர்களுடைய கண்டுபிடிப்பு தான் இது. இந்த பர அப்படிங்கிற அந்த வார்த்தை பரந்துபட்ட 5 அங்கத்தை குறிக்கக்கூடியது. பர அப்படிங்கிற வார்த்தை பரந்துபட்ட 5 அங்கத்தை குறிக்கக்கூடியது. இந்த 5 அங்கம்னா என்ன? விண்மண் நெருப்பு நீர் காற்று. இந்த 5 அங்கத்தினுடைய மொத்த உருவம் தான் சிவன். இப்போ சிவன் அப்படின்னு நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. இந்த இயற்கைய ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி படம் வரைஞ்சிருப்பாங்க. இந்த படம் வரைஞ்சவங்க மேல எல்லாம் தப்பே கிடையாது. சிற்பிகள்லாம் மிகச்சரியாக அதை புரிந்து கொண்டுதான் அந்த சிவன் படத்தை வரைகிறாங்க. அது மனிதனாக, இப்ப நான்லாம் மனிதனாக பார்க்கல. இப்போ சிவன் யாருக்கு சொந்தம்? அப்போ பறையர்களுக்கு சொந்தமா? இன்றைக்கு பறையர்ல இருந்து எல்லாரும் பிரிஞ்சு 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 போயிட்டாங்க. இன்றைக்கு அவங்க நாங்க பறையர் இல்லை அப்படிம்பாங்க. பறையரை பார்த்து நீங்கெல்லாம் வேற அப்படிம்பாங்க. ஈகழுவாங்க, துற்றுவாங்க, விளக்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்கன்னு வைங்களேன். பறையர்கள்ட்ட இருந்து அவங்க பெர்மனண்டாவே பிரிந்து போய்விட்டார்கள் எல்லா சமூகங்களும். இந்த உலகத்துல ஆதி காலத்துல உற்பத்தியானவர்கள் பறையர்கள். அவர்கள் இடையர்களாக கீழே இறங்கி இடையர்களாக இடைநிலத்துல வராங்க. அதனாலதான் இடையருங்கிறது அவங்களுக்கு ஒரு இனம் மாறல. அதே பறையர்கள் தான் இடைய நிலத்துக்கு வராங்க, பின்ன பள்ள நிலத்துக்கு வராங்க. பள்ள நிலத்திற்கு சமதளப்பட்ட நிலத்துக்கு வராங்க. அத மருத நிலம்ன்றாங்க. மருத நிலம், மருத மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலம் மருத நிலம். இதெல்லாம் மிக பிற்காலத்துல அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறதெல்லாம் பிற்காலத்துல உருவாக்கப்பட்டது. மனித நாகரிகம் தோன்றி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மருத நிலம் அப்படி இப்படின்லாம் உருவாக்குனாங்க. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க மருத நில கடவுள் இந்திரன். கிடையாது. ஒரு கடவுள் அப்படிங்கிறது எல்லா நிலத்துக்கும், அந்த 5 நிலத்திற்குமானவன். இப்போ சூரியன் தான் சிவன் அப்படின்னா அந்த சூரியன் தான் ஒட்டுமொத்த பூமியினுடைய எல்லா உயிர்களுக்கும் மூலமா இருக்கிறான். அவன் தான் கடவுளா இருக்கிறான். இப்ப நீங்க என்ன பேரை சொல்லி வணங்கினாலும், கடவுளை வணங்கினாலும், ஒட்டுமொத்த இயற்கையின் மொத்த உருவமான அதன் முகமாக இருக்கக்கூடிய சூரியனைத்தான் அது சென்றடையும். ஏன்னா சூரிய கதிர்களை வைத்துதான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறதா இங்க நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சூரியன்கிறது எந்த சாதிக்கும் சொந்தமானவங்க கிடையாது. இன்றைக்கு பறையர்னு சாதி இருக்கு, ரைட்டு தான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. பல்லர்னு சாதி இருக்கு, தேவர்னு சாதி இருக்கு, இன்னும் பல சாதிகள்லாம் இருக்கு. அப்ப இந்த சாதிகள் எல்லாம் பின்னாடி உருவானது. இந்த பறையருங்கிறது ஆதி மானிடர்கள் அப்படிங்கிற, ஏன்னா இவங்கள்ட்ட இந்த இலக்கணத்தையும் இந்த வரலாற்று மூலத்தையும் தேடுனா இந்த பறையர்கள் வராங்க. அதை யாராலையும் மறுக்க முடியாது இந்த உலகத்துல. அதை இந்த ஒரு உலக அரசியல்ங்கிறது எப்படியாவது இந்த எஞ்சி இருக்கக்கூடிய இந்த பறையர்கள் பேரை தாங்கக்கூடிய, பறையருங்கிற பேரை தாங்கக்கூடிய இந்த மக்கள்கிட்ட இருந்து இந்த ஒரு இதை பிரிச்சிடணும் அப்படிங்கிறதுல ஒரு உலக சதி இருக்கு அப்படிங்கிறது தான் நாம நம்புறோம். அதுதான் இந்த தமிழர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து இந்த பறையர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? எஞ்சி இருக்கக்கூடிய பறையர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. இந்த பறையர்கள் என்ன நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா, இவங்க நாத்திகத்தால கவரப்பட்டிருக்காங்க, திராவிடத்தால கவரப்பட்டிருக்கிறாங்க, தலித்தியத்தால கவரப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு கொள்கைகளை ஏத்துக்கிட்டதுனால இவங்க கம்யூனிசத்தை ஏத்திருக்காங்க பலரு. இந்த மாதிரியான கொள்கைகளை இவங்க ஏத்ததுனால இவங்க பாரம்பரிய இவர்களுடைய மூலவர்களுடைய வழிபாட்டு முறையில இருந்து நிறைய பறையர்கள் விலகிட்டாங்க. இப்போ ஒரு 2-3 தலைமுறைகளா இவங்க அப்படி மாறி வாழ்றதுனால இவர்களுக்கு, இந்த பறையர்களுக்கு அவர்களுடைய ஒரிஜினல் வரலாறு தெரிகிறது இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு பறையர்களுடைய வரலாற்றுக்கு முன்னாடி வேற யாருடைய வரலாறும் நிற்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது முதன்மை பெற்றோம் அப்படிங்கிறதான் இங்க நாம சுட்டி காட்டக்கூடிய கருத்து. இந்த பறையர்கள் எல்லாத்துல இருந்து வேறுபட்டவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டோம்னா கிடையாது. இந்த பறையர்களோ எந்த ஒரு குடியோ மனிதர்களோ ஒருவர் மற்றொருவரிலிருந்து ஜெனட்டிக்கா வேறுபட்டவர்கள் கிடையாது. மூலத்துல எல்லாருமே ஒரே மூலம்தான். எல்லாருக்கும் தகப்பன் அந்த ஆதி சிவனான சூரியன் தான் அப்படிங்கிறதான் நாம இங்க சுட்டி காட்ட விரும்புறோம். இப்போ
ஒரு பழைய ஒரு பாட்டை நான் ஞாபகப்படுத்துறேன். இந்திரரே சூரியரே இப்ப மழை பெய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, பழைய பாட்டு, கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு. ஆம், ஆ, மேகம் திரளுதடி மின்னிருட்டு கும்முதடி, ஆம், இன்னும் கருக்குதடி ஈசான மூலையில. ஈசான மூலையில, மூலைன்னா ஈசன் எழுகின்ற திசை, அதாவது செம்பரையன் எழுகின்ற திசை. செந்நிற கதிர பாய்ச்சி செம்பரையன் எழுந்து பிரகாசிக்கக்கூடிய, செங்கதிர்களை பாய்ச்சி பிரகாசித்து எழுந்து பின்னாடி மேல போய் வெண்கதிர்களை பாய்ச்ச ஆரம்பிக்கிறான், வெண்பறையன் ஆகிறான். மேல உச்சியில போயிட்டு வெண்பறையன் ஆகிறான். அப்போ அதுதான் வெற்பறையன்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரியான சூரியனுக்கான பெயர் தான் இந்த பறையன் அப்படிங்கிற பெயரு. பறை அப்படின்னாக்க சூரியன், அந்த பறையை போல இருக்கிறதுனாலதான் கை இசை பறைக்கு வந்து கையில வச்சு இசைக்கக்கூடிய ஒரு பறைக்கு அது வட்டமாக சூரியனை மாதிரி இருக்கிறதுனால அதுக்கும் பறையன் தான். அப்ப ஆதிப்பறைங்கிறது சூரியன், இது எல்லாரும் விளங்கிக்கணும். அதே பறைய இப்போ தவில் இருக்கு, மிருதங்கம் இருக்கு, ரெண்டு பக்கமும் பறை, ரெண்டு பக்கமும் வட்ட வடிவமான ஒரு பறைய மாட்டினாக்கா அது டோல் ஆயிடுது. அது வந்து இருபறை ஆயிடுது. இப்ப இது மாதிரிதான் எல்லா வட்ட வடிவமான இசைக்கருவிகளும் பறைதான். அதிலிருந்து எழுப்பக்கூடிய இசையும் அதற்கும் பெயர் பறைதான். நாம பேசக்கூடிய மொழி நாதத்திலிருந்து பிறக்குது, மூச்சு காற்றிலிருந்து நாதம் பிறக்குது. மூச்சு காற்று நாதம்னு சொல்லுவாங்க. அந்த நாதத்திலிருந்து பிறப்பதுதான் இசை, அந்த இசையில இருந்து பிறப்பது மொழி. அப்போ இந்த எதையுமே பிரிக்க முடியாது. இந்த மொழிக்கு பிற்காலத்துல வந்து வரி வடிவம் திட்டப்பட்டது. இதெல்லாம் எல்லா மக்களும் நல்லபடியா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்மீகத்தை உள்வாங்கியாச்சு அப்படின்னாலே எல்லா மனிதர்களுடைய மனமும் பண்பட்டு போய்விடும். அப்புறம் வந்து உலகத்துல யாரும் யாரையுமே வெறுக்க மாட்டாங்க. இந்த உலகம் ஒரு சொர்க்கம், சொர்க்கமும் நரகமும் எல்லாமே இந்த உலகத்துலதான் இருக்கு. இப்போ நர்க் அப்படின்றாங்க, வடமொழியில நர்க், இந்தியில எல்லாம் நர்க் அப்படின்றாங்க, தமிழ்ல நரகம் அப்படின்றாங்க. நரகம் அப்படின்னா இந்த பூமி தான். பூமிக்கு பல பெயர்கள் இருக்கு, அந்த பெயர்கள்ல ஒன்றுதான் நரகம். இந்த நாரி அப்படிங்கிறது நாரீஸ்வரர், நாரீஸ்வரர்னா இந்த பூமிக்கு ஈகை செய்யும் ஈஸ்வரன் சூரியன். அந்த பேர் யாரோட பேரு? நாரீஸ்வரன். ஏந்தும் இந்திரன் ஏந்தும் திறன் கொண்டவன். எதை ஏந்தும் திறன் கொண்டவன்? இந்த பூமியை ஏந்தும் திறன் கொண்டவன். இந்த பூமிய அவன் அச்சாக இருந்து தாங்குறான். அவன் வந்து இந்த பூமியை மட்டும் இல்ல, எல்லா 8 கோலத்தையும் வந்து அச்சாக இருந்து தாங்குறான் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த 8 கோலங்கள்ல தான் ஒன்று பூமி. இந்த பூமியை அவன் தான் தாங்குறான் அப்படிங்கிறது தான். அதனால சூரியனுக்கு இந்திரன் என்றும் பெயர் உண்டு. அது பிற்காலத்துல கொடுக்கப்பட்ட பெயர். பஞ்சமர்கள் அதான் அந்த பெயரை கொடுத்தாங்க, பறையர்கள் தான் கொடுத்தாங்க. அதனாலதான் அவங்க தேவேந்திர பறையன்னாங்க. தெய்வ பதவியை ஏந்தும் திறன் கொண்ட பறையன், தேவேந்திர பறையன் அப்படின்னாங்க. இன்றைக்கு அந்த தேவேந்திரன்கிற அந்த சொல்ல, அந்த ஒரு பெயரை வந்து எடுத்து தனக்கு சூட்டி கொண்டு பறையர்களுடைய எல்லா உரிமைகளும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் கிளம்பிட்டு இருக்கு. அது யாரு அப்படிங்கிறது இந்த வீடியோவை கேட்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களுக்கு புரியும். நான் வந்து எந்த விதமான ஒரு உள்நோக்கத்தோடையும் இதை சொல்லல. இது உண்மைய உலகத்துக்கு வெளியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் இதை எடுத்து வைக்கிறேன். இப்போ தேவேந்திர பறையன் அப்படின்னா அதுவும் சூரியன் தான். நரேந்திரன், நர் அப்படின்னா வந்து பூமி. நர் இல்ல, இந்த பூமியில விளையிறது நெல்லு, அதுக்கு நெற்பயிர், நெற்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாரில் விளையக்கூடியது நெல்லு. அப்போ இந்த நார் ஈஸ்வரன் அப்படின்னா இந்த பூமிக்கான ஈஸ்வரன், பூமிக்கு ஈகை செய்யும், இந்த பூமியினுடைய உயிர்களை வாழ வைக்கும் ஈஸ்வரன். அவன் யாரு? சூரியன். நரேந்திரன் அப்படின்றாங்க, இந்த பூமியை தாங்கக்கூடியவன். தேவேந்திரன் தெய்வ பதவியை தாங்கக்கூடியவன். மோடி இருக்கிறாரு. இந்த மோதியை வந்து இப்போ வடக்குல இருக்கக்கூடிய, நாங்க மும்பையில இருக்கோம், மும்பையில இருக்கக்கூடியவங்க மோடின்னு தான் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க மோடின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல வந்து வேறுபாடு இருக்கு. இதை வந்து வடமொழி தென்மொழிம்பாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு 50 கிலோமீட்டர்லையும் ஒவ்வொரு
மனிதர்களுடைய உச்சரிப்பு தன்மையானது மாறுபடுகிறது. இந்த நாடு முழுக்க ஒரே மொழிதான் இருந்தது. காலப்போக்குல அரசியல் காரணங்களுக்காக வேண்டி பல பல மொழிகள் இன்னைக்கு உருவாயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வடமொழி தென்மொழிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒன்றுதான், இந்த உலகமே ஒன்றுதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன ஒரு மாபெரும் கவிஞன் பறையன் பரங்குன்றனார். பரங்குன்றனாரைத்தான் பூங்குன்றனார்னு எழுதியிருக்கிறாங்க. அவர் பரங்குன்றனார். பரங்குன்றன் யார சொல்லுவாங்க? பரத்தில் வாழ்ந்த சிவனை சொல்லுவாங்க. சிவனைத்தான் குமாரன் பாங்க, பால சிவபாலன் அப்படிம்பாங்க. அதே அதே சிவனைத்தான் முருகன் குமரன் அப்படிம்பாங்க. முருகனை சிவன்ல இருந்து வேறுபட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, பின்னாடி எழுந்த கற்பனைகள். இப்போ முருகனும் சிவன் தான் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. முருகனைத்தான் பெருமாளாக்கி இருக்கிறாங்க. பெருமாளும் சிவன் தான். சங்கு சக்கரத்தான், சக்கரம் பொருத்தியவன், 8 கோலங்களை தன் மேல தாங்குறவன், அச்சியாக தாங்குறவன் யாரு? சிவன். சிவன் யாரு? சூரியன். செந்நிற கதிர்களை பாய்ச்சறதுனால அவன் சிவன் என்று அழைக்கப்பட்டான். வட்ட வடிவமாக இருப்பதனால் பறை என்றும் பறையன் என்றும் அழைக்கப்பட்டான் இந்த சூரியன். அவ்வளவுதான். மற்றபடி சிவன் மனிதன் அப்படி கிடையாது. மனிதனாக இந்த மக்கள் நம்புகிறாங்க. மனிதனாக இந்த மக்கள் நம்புறாங்க. அந்த நம்பிக்கை தான் கடவுள். அந்த நம்பிக்கை எங்க போய் சேருது அப்படின்னா சூரியனை தான் சென்றடைகிறது. இப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அந்த சிவனே வாழ்கிறான் அப்படிங்கிறது தான். எல்லா உயிர்களிடத்தும் சிவன் வாழ்கிறான். சிவன் தான் சிவம். அந்த சிவம் இல்லையேல் சமம். சிவம் உடலுக்குள்ள இல்லை அப்படின்னா சவமாகி போய்விடும். எல்லாமே சவமாகி போய்விடும். அது மரமும் அப்படித்தான். மரம் செடி கொடிகளும் காய்கனிகளும் விதை வித்துகளும் பயிர் பச்சைகளும் ஊர்வன பரப்பன நீந்துவன தவழ்வன நடப்பன ஓடுவன வியாபித்திருப்பனவான அனைத்தும் சிவன் இல்லையேல் சவம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சிவன் இல்லையேல் சவம். அப்போ சிவன் யாரு? எல்லா உயிர்கள் இடத்திலும் வாழ்பவன். உயிரே மற்ற உயிர்களுக்கு இது ஒரு உணவு செயின். ஒரு உயிர் தான் இன்னொரு உயிருக்கு இரையாகிறது. அப்ப இந்த இறை அப்படிங்கிறதே ஒரு உயிர் தான். அப்படிங்கிறதுனாலதான் இறைவன் அப்படின்னாங்க. சிவனை இறைவன் அப்படின்னாங்க. இந்த ஆன்மீகத்துல ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த ஆதி பறைமொழியான கிராதகமான தமிழ் மொழியில எல்லா ஒரு வார்த்தைகளிலும் பல பல அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தங்களை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்மீகத்துல ஒவ்வொரு மனிதனும் சிறந்து விளங்க ஆரம்பிச்சிருவான். அவனுடைய ஆன்மா மிக சிறப்பான ஒரு ஆன்மாவாக அது எழுச்சி பெறும். அது ஒரு தூய்மைப்பட்டு இயங்க தொடங்கும் அப்படிங்கிறதுதான். தயவு செய்து இந்த உலகத்து மானிடர்களை நான் கேட்கிறேன். நான் இந்த என் மொழியில சொல்றேன், எல்லா மொழியிலையும் இன்னைக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். எல்லா உலகத்து மொழியாளர்களுக்கும் நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னாக்க, உண்மையை உணர்ந்து கொண்டு ஆன்மீகத்தை உணர்ந்து கொண்டு, ஆன்மீகத்துலதான் எல்லா உண்மைகளும் சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த ஆன்மீகம் திருச்சி இந்த மக்களை குழப்புகின்ற நிலையில ஒரு வர்த்தகமாகி போன காரணத்தினால, ஆன்மீக அறிவு இல்லாதனால இந்த மானிட இனம் ரொம்பவே துன்பத்துக்குள்ளாகி அறமிழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 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 மானிட இனத்துக்கு இந்த சிவனே பிறந்து அறம் போதித்தான். அப்படிங்கிறதுனாலதான் அவனை சங்கரன் சங்கு அறத்தான், சங்க வரைமுறை நெறிமுறைகளை அவன் வகுத்து கொடுத்தவன் அப்படிங்கிற நம்பிக்கையும் நம்மகிட்ட இருக்கு. அப்ப இந்த சங்கரன் யாரு? சிவன். அந்த சிவனை நாம வணங்குவோம். நமக்குள்ள சிவன் இருக்கான். அதனாலதான் இந்த மாணிக்க வாசகர் சொல்றாரு, நாதன் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்றார். நாதன் தாழ்வாழ்க. நாதன்னா நமக்குள்ள உயிர் மூச்சியாக உயிராக இருப்பவன் சிவன். அந்த சிவனை நாம வணங்கி போற்றுவோம். நன்றி, வணக்கம்.